குட்டியாக இருக்கும் நூக்கல். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. நல்லா பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறமேட்டா நல்லா வந்து வெங்காயம் ஒரு கொஞ்சம் சாஸ் மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக நரிஞ்சு அப்படியே நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. எந்த அளவுக்கு வதங்கணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டா நான் 2 டொமேட்டோ போட்டிருக்கேன் குட்டி குட்டியாகவே. ஸோ அதையும் நல்லா போட்டு கிரேவி மாரி இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த நூக்கலை வந்து நான் வந்து கட்டங்கட்டமாக பண்ணியிருக்கேன். நீட்டாக பண்ணல. அது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது ரொம்ப பெருசுன்றதுனால நீங்கள் மேலெல்லாம் நிறைய செதுக்கிட்டு தோலை செதுக்கிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் போட்டால் போதும். நான் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலை அதிகமாக. மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள். உங்களுக்கு வேணால் நீங்கள் காஞ்சி மிளகா போட்டுக்கிட்டாலே போதும். காஞ்சி மிளகா போட்டு கொஞ்சம் பச்சை பருப்பு, தேங்காய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஸோ நான் இது கொஞ்சம் கிரேவி மாரி பண்ணிவிட்டேன். ஸோ மிளகாத்தூள் போட்டுட்டு அப்படியே கொதிக்க வச்சு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சாதத்துக்கு தொட்டுக்க அந்த மாதிரி கிரேவி மாரி பண்ணியாச்சு. இது டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.